கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள், மீண்டும் சொல்கிறேன் மகிழ்ந்திருங்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. ஓகே, மீண்டும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே, நம்ம எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது தேவனுடைய விருப்பம், சித்தம். ஆகையால் எப்போதுமே அந்த ஒரு சேர்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் விரும்பணும், நீங்கள் அதை ஏற்படுத்தணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ உங்களுடைய இம்யூன் சிஸ்டம், அப்படின்னா உங்களுடைய உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நீங்கள் எப்போல்லாம் சோகமாகி, எப்போல்லாம் டென்ஷன் ஆகி, எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ அப்போ உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆகும். ஸோ நீங்கள் சீக்கிரத்தில் வியாதிகளுக்கு பலியாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ தான் தலைவலிக்கும், மைக்ரேன் வலி வந்துடும், அப்புறம் வலி வலிக்கும், அப்புறம் எல்லாம் வலிக்கும். அப்புறம் ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்பொழுது, ரொம்ப துக்கம் அடையும் பொழுது இம்யூன் டவுன் ஆகும். ஸோ அதனால தான் ஆண்டவர் எப்போதுமே நம்மளை மகிழ்ச்சியாக இருக்க சொல்கிறாரு. ஒரு வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கு, ரிஜாய்ஸ் இன் த லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ரிஜாய்ஸ் இன் த லார்ட் and again I say rejoice. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள், மீண்டும் சொல்கிறேன் மகிழ்ந்திருங்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. ஓகே, அப்புறம் அந்த நன்றி சொல்கிறதும் ரொம்ப ஆண்டவருக்கு எப்போதுமே ஸ்தோத்திரம் செய்வது, அதுவும் ஒரு நல்ல காரியம். உங்களை எப்போதுமே அந்த ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனில் மட்டும் இல்லை, அந்த இப்போ புதுசாக அந்த வைப்ஸ்ன்றாங்களே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியா, அது ஒரு டெர்மினாலஜி. ஆக்சுவலி அது என்னென்னா நமக்குள்ளே இருக்கிற உணர்வை எப்போதுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுருப்போம் என்றால் நம்ம எப்போதுமே நல்ல நிலையில் காணப்படுவோம். ஓகே, ஆமென். ஸோ இந்த வைப்ஸ்லாம் புதுசு எதுவும் பார்த்துட்டு ஒன்றால் புது வைப்ரேஷன், புது எனர்ஜின்றாங்க. அதெல்லாம் ஏற்கனவே வார்த்தையில் ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீ சந்தோஷமாக இருந்தால் உனக்குள்ளே நான் நல்ல காரியங்கள், நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல தெளிவு கிடைக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்பொழுது, உற்சாகமாக இருக்கும்பொழுது உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். துக்கமாக இருக்கும்பொழுது தான் நிறைய பேர் என்ன தவறாக அறிக்கை செய்ய ஆரம்பிப்பாங்க, தவறான காரியங்களை பேசுவாங்க, தவறான அறிக்கைகள் செய்வாங்க. அது என்னாகும், இன்னும் அவங்களுடைய சரீரத்திலையும் சிந்தனையிலையும் பாதிப்பு ஏற்படுத்தி அது பிற்பாடு என்ன செய்ய அது முழு சரீரத்துக்கும் பரவும். மறந்துடாதீங்க, நம்முடைய பிரெயின்லேருந்து ஒரு மெசேஜ் போகணுன்னா அது எல்லாம் நம்ம சரீரத்துக்கும் போகும். அவங்களுக்கு போய் அது தகவல் கொடுக்கும்பொழுது அது என்னாகும், அது அப்படியே மங்கிரும். ஸோ உற்சாகமான சந்தோஷமான காரியங்கள் நீங்கள் அந்த ஃபீலிங், அந்த உணர்வோடு நீங்கள் இருக்கும்பொழுது அது எப்போதுமே உங்களை என்ன ஆகும், உற்சாகமாக தான் வச்சுருக்கும். ஆமென்.